அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இந்த வருஷம் 2024 நவராத்திரி கொலு இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்குது. அந்த நவராத்திரி கொலுவுக்காக நம்மளுடைய நவராத்திரி கொலு பொம்மைகளுக்கான ஷாப்பிங்கை நம்ம ஏற்கனவே தொடங்கியிருப்போம். இந்த வருஷம் முதல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோ கொலு பொம்மைகளுக்கான வீடியோ இதோ உங்களுக்காக. வழக்கம் போல் ஆண்டுதோறும் நாம் கவர் பண்ணுற இடம் எது? நம்மளுடைய மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயில் தெற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸ்லேருந்து தான் வருஷம் நம்ம கொலு பொம்மைகளுக்கான வீடியோ பதிவு பண்ணுவோம். வேறு எங்கேயுமே நம்மளுடைய சேனல்லேருந்து நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா இந்த நிறுவனம், இந்த ஸ்தாபகம் என்பது கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக இவங்க கொலு பொம்மைகளை நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்காக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காரணம் அப்படிங்கிறத இருந்தாலும், ரெண்டாவது முக்கியமான ஒரு காரணம் இங்கே இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளுடைய தரம், அந்த முக அழகு, அந்த லட்சணம். அதற்காகவும் நாம் இங்கே மட்டும் தான் நம்ம தென்பொதிகை சேனல்லேருந்து வீடியோ நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் வருஷம். இந்த ஆண்டுக்கான முதல் வீடியோ இது உங்களுடைய பார்வைக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2-3 லைவ் வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் கேட்குறது அப்படிங்கிறதுனால யூடியூபுக்காக அப்படின்னு பிரத்யேகமாக நான் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பார்த்து ரசிக்கிறதோடு சேர்த்து உங்களுடைய நவராத்திரி கொலுவை இந்த ஆண்டு அலங்கரிப்பதற்கு என்னென்ன பொம்மைகள் வாங்கலாம், என்னென்ன செட்டு பொம்மைகள் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த பொம்மைகள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணப்படும். அதையும் நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு நவராத்திரிக்கு என்னென்ன அழகழகான பொம்மைகள் நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய பொம்மைகள் அனைத்தும் முக லட்சணத்திற்கும் குவாலிட்டிக்கும் பேர் போனது. என்ட்ரன்ஸ்லேருந்தே நம்ம என்னென்ன பொம்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப அழகாக நம்மளை ஒரு மகா கணபதியும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியும் ருக்மணியும் நம்மளை வரவேற்கிறாங்க. அவங்களோட இணைத்து இவங்க கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ்க்கு பேர் போனவங்க அப்படிங்கிறதுனால நிறைய கிருஷ்ணர் பொம்மைகளையும் நம்ம பார்க்கலாம். சைஸ் வாரியாக அழகழகான கிருஷ்ணர் பொம்மைகளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. விட்டோபா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவோம். அதோடு இணைத்து இந்த நவராத்திரிக்கே உரிய நாயகிகளான துர்காலட்சுமி சரஸ்வதி இங்கே இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட இதே பொம்மைகள் மண்ணுலேயும் இருக்குது, பேப்பர் மேஷ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி அழகான பொம்மைகள். அதோடு சேர்த்து மகாவராகி, 8 கை கொண்ட மகாவராகியை பார்க்குறோம். பிறகு பக்கத்திலேயே சுருட்டப்பள்ளி சிவபெருமான், பள்ளி கொண்ட அந்த சிவபெருமான், அம்பிகை மடியில் இருக்கக்கூடிய சிவபெருமான். பிறகு தலையாட்டி பொம்மைகள், செட்டியார் செட்டிச்சி, அதுவும் சைஸ் வாரியாக நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கோவில் கோபுரம். முன்னெல்லாம் கொலு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு கோபுரம் ஒன்று இருக்கும். அது பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே ஒரு மகா கணபதி இருக்காங்க. கிருஷ்ணர்லேயே வெரைட்டி ஆஃப் கிருஷ்ணா இருக்கிறாங்க. புல்லாங்குழல் ஊதக்குற கிருஷ்ணரும் ராதையும் ரொம்ப அழகாக தன்னுடைய ராதையோடு இணைந்து நர்த்தனம் ஆடக்கூடிய ஒரு கிருஷ்ணரை பார்க்குறோம். நிற்கிற கிருஷ்ணர், ஒரு ஆண்டாள், அதுக்கப்புறம் திருப்பதி பிரம்மோத்சவம் செட்டு, இது எல்லாமே பேப்பர் மேஷ் டால்ஸால் ஆனது. அதுக்கப்புறம் 2 யானைகள். அதுக்கப்புறம் ரொம்ப பிரத்யேகமாக நம்மளுடைய சென்னை காளிகாம்பாள், கருமாரி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியும் பத்மாவதி தாயாரும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொம்மை. ஏன்னா இது தனி பொம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ்வலாக இருக்கக்கூடிய பெருமாள் தாயார்லேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அதோடு ரொம்ப பிரத்யேகமாக இந்த ஆண்டு புது வரவாக நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய நவநாச்சியார் செட்டு. பெருமாளுக்கு பெருமாள் கோயிலில் நாச்சியார் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது ரொம்ப வழக்கம். ஒரு பிரம்மோற்சவத்தில் அந்த மாதிரியான அலங்காரங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 9 பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த நாச்சியார் கோலங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி இங்கே இருக்குது. ஒன்றும் பாருங்களேன், அவ்வளோ அழகாக. நான் சொன்ன நேரில் பார்க்கும்போது, இந்த பொம்மைகளை பார்க்கும்போது நான் அந்த மூர்த்தி அண்ணாக்கு, கடையோட ஓனர் மூர்த்தி அண்ணாக்கிட்ட சொன்னேன், அண்ணா பொம்மைகள் லட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நான் இந்த முறை அப்படின்னு சொன்னேன். அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி உற்சவர் பெருமாள் பத்மாவதி தாயாரோட, ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், பிறகு வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் இருக்காங்க. ராமர் பரிவாரம் செட்டு பாருங்களேன், இங்கே சைஸ் வாரியாக இருக்குது. சின்ன சைஸில், பெரிய சைஸில், அதுக்கும் பெரிய சைஸில் அப்படின்னு சைஸ் வாரியாக நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் எக்கனாமிக்கலாகவும் கிடைக்கும். ரொம்ப குட்டி சைஸ்லேயும் பார்க்கலாம், நல்ல ஒரு 2.5 அடியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த பொய்க்கால் குதிரைலாம் இப்போ நிறைய கொலுவில் பார்க்க முடியறது இல்லைங்க. அது நம்ம இங்கே கடையில் இருக்குது, ரொம்ப பிரத்யேகமாக. அதுவும் பாருங்கள், அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம்லாம் கண்டிப்பாக கொலுவில் இடம்பெற வேண்டிய பொம்மைகள். இதுவும் இந்த அஷ்டலக்ஷ்மி தசாவதாரமும் சைஸ் வாரியாக நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்களேன்,
ரொம்ப பிரம்மாண்டமாக அஷ்டலக்ஷ்மி முதல் படியில், பெருமாள் தாயாரோடு அஷ்டலக்ஷ்மி முதல் படியில் இருக்கிறாங்க. 8 லக்ஷ்மிகள், கஜலக்ஷ்மி மேலே, அதுக்கப்புறம் 8 லக்ஷ்மி, மீதி இருக்கிற 7 லக்ஷ்மிகளை வச்சுருக்கிறாங்க. பிறகு அங்கே ஒரு அற்புதமான ஆடிப்பூரத்து அம்பிகை அல்லது திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய சுக்கிரவார அம்மன்னு சொல்லுவாங்க. பராசக்தி அம்மன், சுக்கிரவார அம்மன், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த அம்பாள் ரொம்ப அழகாக அங்கே இடம்பெற்று இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூப துர்க்கையை நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவி பாகவத புராணத்தில் தேவி கீதைன்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் ஹிமவானுக்கு, பர்வதராஜனுக்கு அம்பிகை வந்து மகளா போகிறதுக்கு முன்னாடி, அந்த வரத்தை தரத்துக்கு முன்னாடி அவருக்கு பெரும் ஞானோபதேசங்களை செய்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அம்பிகை வந்து காட்டுறாங்க. அங்கே கீழே இருக்கிற அவர் வந்து ஹிமவான் பர்வதராஜன், அம்பிகை ஆதிபராசக்தி வந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாங்க. தேவி பாகவத புராணத்தில் இந்த கதை உண்டு. இதுவரை தெரியாதவர்கள் நீங்கள் போய் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். அது இங்கே சிலை வடிவமாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிறகு பக்கத்திலே மனோன்மணி அம்பிகை, நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் அதிகப்படியான டிமாண்டில் இருக்கக்கூடிய பொம்மைகளில் அந்த மனோன்மணி போகசக்தியும் ஒன்று. அதோடு இணைத்து இந்த ஆண்டு புது வரவாக வந்திருக்கக்கூடிய அஷ்டமாரியம்மன். இந்த அஷ்டமாரியம்மன் வந்து இதுவும் வந்து இந்த வருஷம் புதுசுங்க. நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் விதானத்தில் இந்த பெயிண்டிங் இருக்கும். 8 மாரியம்மன் ரூபங்கள். அதில் ஒன்றொன்றும் சுந்தரமாரி, வீரசுந்தரமாரி அம்பிகை, அதுக்கப்புறம் வந்து அக்னி மாரியம்மன், பராமாரியம்மன், அதுக்கப்புறம் தோய மாரியம்மன், அதுக்கப்புறம் வந்துட்டு கௌமாரியம்மன், பிறகு வந்து ராஜமாரியம்மன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 8 மாரியம்மன் ரூபங்கள் ரொம்ப பிரத்யேகமாக அஷ்டமாரின்னு அழைக்கக்கூடிய ரூபங்கள். 8 தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய அஷ்டமாரி. அது இங்கே இப்போது பொம்மை வடிவமாகவும் நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய பாலராமர், அவரையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் துர்க்கை, கர்ப்பரட்சாம்பிகை, அதுக்கப்புறம் பெரியபாளையத்து பவானி அம்மன் சின்ன சைஸ்லேயும் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் இருக்குது. சின்ன சைஸில் ஒரு கருமாரி அம்மன். நம்ம கர்நாடக மாநிலத்தில் சௌதந்தின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரேணுகா அம்மா, ரேணுகா தேவி, எல்லம்மான்னு சொல்லக்கூடிய அந்த தேவி, செண்பகவள்ளி, துர்க்கை, மீனாட்சி. அதோடு இந்த வருஷம் மீண்டும் புது வரவாக நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரருக்கு ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய நவ ஆஞ்சநேயர் செட்டையும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. வீணா ஆஞ்சநேயர்லேருந்து பால ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், அந்த மாதிரி 9 ஆஞ்சநேயர். அது பக்கத்திலேயே ராமர் பட்டாபிஷேகம், அதுவும் பேப்பர் மேஷில் வந்திருக்கு. நல்ல அழகான ஒரு ராமர் பட்டாபிஷேகம் எங்களால் எக்கனாமிக்கலாக வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஞானப்பழம் செட் ஞானப்பழம் செட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கைலாயம் செட்டு, அதுக்கப்புறம் கிரகலக்ஷ்மி செட்டு வந்திருக்கு. இது அத்தனையுமே செட்டு பொம்மைகளுக்கே நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் விதவிதமான செட்டு பொம்மைகள் இருக்குது. நிறைய பேர் இந்த பெரிய பெரிய பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மைகளை காட்டிலும் இந்த செட்டு பொம்மைகளுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது மாதிரியும் வந்திருக்கு. அப்புறம் பாருங்களேன், இந்த ஆண்டினுடைய புது வரவாக வந்திருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயர். இந்த வாட்டி வெறும் பெருமாளுடைய விஸ்வரூபம் இல்லை, ஆஞ்சநேயருடைய விஸ்வரூபமும் அம்பிகையினுடைய விஸ்வரூபமும் கூட பிரத்யேகமாக நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் வந்திருக்கு. அதையும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. விஸ்வரூப ஆஞ்சநேயர் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு ஆண்டும் சில பேர் தீம் வைஸாக நம்ம கொலு வைக்கிறது வழக்கம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அம்பிகையினுடைய தீம்னா கண்டிப்பாக ஒரு ராஜராஜேஸ்வரி தர்பார் இருக்கும் இல்லையா? அந்த ராஜராஜேஸ்வரி தர்பாரையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறமா பாருங்களேன், கிருஷ்ணலீலை செட்டு முழுக்க கிருஷ்ணருடைய லீலா வினோதங்கள் மொத்தமும் இருக்குது. அதே மாதிரி ராமாயண காவியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான நிகழ்வுகளுமே செட்டு வடிவமாக இருக்குது. ராமாயண கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதுவும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மீண்டும் புதுவரவாக நிறைய பொம்மைகளில் வந்திருக்கக்கூடிய வனதுர்க்கை, விசாலாட்சி, நம்மளுடைய மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்பிகை. நான் ராம பரிவாரம் செட்டே சின்னதாக வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது பாருங்கள், ரொம்ப அழகாக சின்னதாக காம்பேக்டாக ரொம்ப முக லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராம பரிவார செட்டு நம்ம பார்க்குறோம். சென்னை காளிகாம்பாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவ குடும்பம், அதுவும் பாருங்களேன் காம்பேக்டான ஒரு சிவ குடும்பம், வெறும் ஒரு 1.5 அடி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிவ குடும்பம். அஷ்டலக்ஷ்மிகள் பாருங்களேன், நம்மளுக்கு 8 விதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகள், அதுவும் முகம் அழகழகாக வந்திருக்கு. ராம பட்டாபிஷேகத்திலே இது சின்ன சைஸ் ராம பட்டாபிஷேகம். அப்புறம் பாருங்கள், நம்மளுடைய பழனி பாலதண்டாயுதபாண சுவாமி ராஜ அலங்காரத்தில் நமக்கு இங்கே சேவை சாதிக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொம்மை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முகம் பேசுது, அந்த கண்ணும், அந்த அவர் கையை பிடிச்சிருக்கிற அந்த ஆயுதத்தினுடைய அழகு பாருங்கள். அதுவும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்ங்க, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அழகு. அதெல்லாம் தான் இந்த கலையினுடைய பெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பொம்மைகளாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், சிவன் பார்வதி, நடராஜ பெருமான், மீண்டும் ராஜ அலங்காரத்தில் முருகன். அதுக்கப்புறம் நம்ம கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமியை பார்க்குறோம். பிறகு திருவண்ணாமலை அண்ணாமலையார், உண்ணாமலை அம்பிகை. இதுவும் நீங்கள் பாருங்கள் சைஸ் வாரியாக இருக்குது இவங்கக்கிட்ட.
அப்புறம் மீனாட்சி அம்பிகை சிவபூஜை பண்ணுற அலங்காரம், அதுக்கப்புறம் வந்து கண்ண பரமாத்மா ருக்மணி தாயாருக்கு தலை பின்னி விடக்கூடிய அலங்காரம், இங்கே சிவ குடும்பம் மறுபடியும் மும்மூர்த்திகள், அதுக்கப்புறம் நம்ம கள்ளழகர் பார்க்குறோம். நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மூலவர் இருக்கார் பார்த்தீங்களா, சுந்தரராஜ பெருமாள், அந்த செட்டு அப்படியே இருக்கும் இவங்ககிட்ட. இவங்க திருவல்லிக்கேணியில் தான் இவங்களுடைய ஆதி முதல் கடை இருந்தது அப்படிங்கிறது காரணத்தினால நிறைய நம்ம பார்த்தசாரதி ருக்மணி சைஸ் வாரியாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராம பரிவார் செட்லேயே பெருசும் இருக்குது சின்னதும். இது ரொம்ப நல்ல ஒரு 2 அடியில் இருக்கக்கூடிய ராமர், லக்ஷ்மணன், சீதை மற்றும் அனுமன் செட்டு. அதுக்கப்புறம் நிறைய பொம்மைகளை உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் காட்டுறோம். பார்த்து ரசிங்க. நவ ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் இருக்கிறாங்க. பிறகு நவராத்திரி நாயகிகளான துர்காலட்சுமி சரஸ்வதியும் நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸில் சைஸ் வாரியாக இருக்கும். ஒரு 6 இன்ச்சில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச் வரைக்கும் சைஸ் வாரியாக இந்த 3 பொம்மைகள், ரொம்ப முக்கியமான இந்த 3 பொம்மைகளையும் பார்க்க முடியும். மனோன்மணி எல்லாருடைய ஃபேவரட் ஆகிட்டாங்க, அவங்களும் இங்கே நிறைய இருப்பாங்க. பிள்ளையார், பத்மாசனம் இட்ட பிள்ளையார்லாம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் பீஸுன்னு நினைக்கிறேன். இவங்கக்கிட்ட இனிமேல் இது வரவும் போகிறதில்ல, வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய ரதம் செட்டு, அஸ்வமேத யாகம், ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த அஸ்வமேத யாகம் செட்டு, பஜனை பாண்டுரங்கன் செட்டு, அதுக்கப்புறம் தக்ஷணாமூர்த்தி செட்டு. இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பொம்மை நல்ல பெரிய பொம்மையாக வந்திருக்கு. இந்த அலங்காரத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஒரு சத்யநாராயண பூஜை, வள்ளி தேவசேனா சகிதராக முருகப்பெருமான், பாலாம்பிகை, பத்ராச்சலராமர், நான் சொன்ன பார்த்தீங்களா நல்ல ஒரு 30 இன்ச்சில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, 3 அடியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதியும் ருக்மணியும் பெயிண்டோடு நீங்கள் அது இந்த கர்நாடிக் ஸ்டைல் ஆஃப் கம்ப்ளீட் பெயிண்டிங்கோட நீங்கள் முகவர்ணத்தோடு எங்கேயும் பார்க்க முடியாது. அதுவும் நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸ்லேயே ரொம்ப பிரத்யேகமான ஒரு பொம்மைன்னு சொல்லலாம். இது வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பாருங்களேன், அஷ்டலக்ஷ்மியும் சைஸ் வாரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மீனாட்சி இருக்காங்க, ஒரு மீனாட்சி கல்யாணம் இருக்குது, ஆண்டாள் இருக்காங்க. இந்த மாதிரி பிரமாதமான பொம்மைகள்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் கொடுக்குறேன், அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸ் நம்பர். ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை வந்து கேட்டு புக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நவராத்திரியை சிறப்பாக அழகான பொம்மைகளோடு கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.